மக்கள் வெளிநாட்டுக்கு வீசா ஊழியர்கள் நகரசபைக்கு போனால் வீசாவுக்கு போகின்ற அரசியல் ஒரு மனத்தவனான கருத்தை முறையிலிருந்து முன்மாறி கருத்தை ஒரு திறமை அமைச்சை சொல்கிறார்கள் கேவலமாக. இரண்டாவது சவுதிக்கு ஹஜ்ஜுக்கு போவது நகரசபையில் வீசாகிறார். மக்களை முதியவர்களாக வீசிக்கொண்டு இவர்கள் எதற்காக போட்டியிடுகிறார்கள்? லண்டனுக்கு போறதுக்கு, துபாய்க்கு போறதுக்கு, கத்தாருக்கு போறதுக்கு வீசா எடுப்பதற்கு தான் நகரசபைக்கு வெளியே போட்டியிடுகிறார்கள். ஏன் இந்த மக்களை பிழையாக வழிநடத்துகிறார்கள்? அன்புக்குரிய சகோதரரை தயவு செய்து சிந்தியுங்கள். எனவேதான் மக்களின் உரிமை என்பது உங்கள் கைகளில் இருக்கின்ற வாக்கு என்பது மிக பெரும் அமானிதமான ஒன்று, மிக பெரும் சாட்சி. அந்த சாட்சியை ஷஹாதத்தை மிகச் சரியானவர்களுக்கு நீங்கள் சாட்சி கூட வேண்டும். நான் கேட்கிறேன், இந்த சூரா சபையில இருக்கின்ற வைத்தியம் ஒரு சாதாரண ஒரு வியாபாரி என்ற இலக்கை இந்த ஊரை வாழ்வதற்கு நகரசபை சதிகாரர் பற்றியை இருப்பதற்கு இங்கிருக்கின்ற ஆளுமையை ஏறிந்த ஊரை மக்களாட்சியை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. இந்த ஊரில் மக்களை நினைக்கின்ற, மக்களின் கருத்துக்கு கால் கொடுக்கின்ற, வேலை மக்களின் பிரச்சனைகளை சொல்வதற்கின்ற ஆளுகின்ற குறுக்கு தலைமைத்துவத்தை உருவாக்குவதற்கு நீங்களே வாக்களிக்க கூடாது என்று நான் கேட்கிறேன். அப்படி நாங்கள் முடிவெடுத்தால் அந்த முடிவெடுக்கின்ற போது நீங்கள் 3 விடயங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டும். 3 விடயங்கள். ஒரு மனிதனை எடுத்தால் அதற்கு தலை இருக்கிறது, உள்ளம் இருக்கிறது, கை இருக்கிறது. இப்பொழுது வாக்களிக்கின்றதும் 3 விடயங்களை நீங்கள் காணும். முதலாவது புத்திபூர்வமாக சொல்கிறீர்கள். நம்ம எப்படி ஏமாற்றுகிறார்கள்? தேர்தல் விஞ்ஞானம் வருகிறார், ஆனால் வாசிக்க முடியாது. இந்த முழு நாளும் இதனை வாசிப்பதற்கு நான் கஷ்டப்பட்டு தங்களை என்னை ஊட்டி மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு நாளாக இந்த தேர்தல் நல்ல காலம் போட்டு சொல்வதை கொட்டை எழுத்துக்கிறால் தெளிவாக செய்வதற்கு கூட வாக்களிக்கும்போது நிதானமாக அமைதியாக சுய சொந்தத்திற்கு அப்பால், அழுத்தங்களுக்கு அப்பால், நாங்கள் சென்று அப்பால் ஒரு தலைமையாக சுயமாக செஞ்சீர்கள். தலையை பாதிப்பது உள்ளத்தில் போக்குவரை உள்ளத்தினுடைய போகிறது மனசாட்சிகள் கேட்கின்றது. கடந்த 4 ஆண்டுகளில் நல்லாட்சி மக்களுக்கு செய்திருக்கிறோம். சௌராபிரமன் அவர்களை பேசினார், சௌரவாசிகளை பேசினார். கடந்த காலங்களில் உங்களோடு மக்களோடு இருந்து இதோடு நாங்கள் செய்த 1000 சதி இருக்கின்றது. வாக்குகள் நாங்கள் சொல்லியிருந்தோம். பல வேலை தண்ணீரை கொடுத்திருக்கிறோம், பல ஆணையர்களின் தலைகளை திறந்திருக்கிறோம், பல நோயாளிகளின் தேவைகளுக்கு நாங்கள் உதவி அளித்திருக்கிறோம். பல சத்திர சிகிச்சைகளுக்காக லட்சக்கணக்கான ரூபாய்களை நாங்கள் செலவழித்திருக்கிறோம். பல பிறப்புகளை தீர்த்து வைத்திருக்கிறோம். பல வகைகளின் சில தேவைகளுக்காக கருவியை வழங்கியிருக்கிறோம். பல தொழில் முயற்சிகளை ஆரம்பித்து கொடுத்திருக்கிறோம். பல அங்கவீன சகோதரர்களுக்கு தொழில் முயற்சிகளை செய்து கொடுத்திருக்கிறோம். இத்தனை நல்லவுக்காக திரைமலையில் இருந்து சொந்த பணங்களை ஒழுங்கை செய்திருக்கிறோம். உள்ளிருக்கும் ஊழலை திட்டத்திற்கான கணக்கெடுப்பை கேட்கிறார்கள்.
கணக்கு வழக்கு நீங்கள் ஏற்படுத்துவீங்களே, அந்த ஒழிப்பின் மூட்டு திட்டத்தை நாங்கள் மக்களிடம் கையெழுத்திட்ட போதே அதற்கான முழுமையான கணக்கு வழக்குகளையும் மக்களுடைய நாங்கள் கையெழுத்தினோம். வாரொலை பத்திரிகையை அதை பிரசுரித்தோம். சுமார் 6 கோடியே 30,70,608 ரூபாய் 100 வீடுகளை கட்டுவதற்கு செலவழித்திருப்போம் என்ற கணக்கு வழக்குகளை நாங்கள் 2006ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 26ஆம் தேதி உள்ளிருக்கிற வீடு அமைப்பின் மக்களிடம் கையளிக்கின்ற போது தெளிவாக கணக்கு காட்டியிருக்கின்றோம். சில கணக்கிலே காட்டியிருக்கிறோம். இந்த 3 வருடங்கள் மக்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களிடம் பேசுகிறோம், உங்களால் முடியுமா? வீடமைப்பு திட்டத்திற்கான கணக்கு காட்டுவதற்கு நீங்கள் அமைத்த அத்தனை வீடுகளில் இருக்கின்ற பயனாளிகளின் பட்டியலை எழுதுவதற்கு நீங்கள் கட்டிய வீடுகளுக்கான கணக்கு காட்டுவதற்கு அதை யார் பிரிக்கிறார்கள் செய்வதற்கு முடிந்தால் சொல்லுங்கள். இப்பொழுது நீங்கள் உள்ளத்தோடு பேசிப் பாருங்கள். நாங்கள் தேவைக்காக ஊழல் செய்வதாக, சுரண்டுவதாக, பக்கத்துகளை அமுக்கிக் கொள்வதாக மேலைக்கு நீங்கள் பேசுகிறார்கள். முடிந்தால் அவைகளை சந்தித்துக் கொள்வதற்கு தயவு செய்து நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த சமூகத்தின் முழு சரத்தை